அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாமக போட்டி என்று பாஜக அறிவித்திருந்த நிலையில் வன்னியர் சங்க நிர்வாகி அன்புமணி அல்லது பாமகவின் விழுப்புரம் மாவட்ட தலைவர் புகழேந்தி வேட்பாளராக அறிவிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் இந்த அறிவிப்பானது அதிகாரப்பூர்வமாக இன்று மாலை அல்லது நாளை காலை வெளியாக வாய்ப்பிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், பாமக வேட்பாளரா யார் தேர்வாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு? விவரங்கள். அருணேஷ், பாமகவை பொறுத்த வரைக்குமே இடைத்தேர்தலில் போட்டி இல்லை என்பது அவர்களது கொள்கை முடிவாக இருந்த போதிலும் மக்களவை தேர்தல் தோல்வி எதிரொலி காரணமாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கட்டாயமாக போட்டியிட்டு வெற்றி பெற்றாக வேண்டும் அல்லது அதிமுகவை பின்னுக்கு தள்ளி தாங்கள் இரண்டாவது இடமாக வர வேண்டும் என்பது பாமகவின் நிலைப்பாடாக இருக்கிறது. இதைத்தான் நிர்வாகிகள் கூட்டத்தில் கூட அன்புமணி ராமதாஸ் மற்றும் மருத்துவர் ராமதாஸ் ஆகியோர் வலியுறுத்தி இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் பாமக தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக போட்டியிடுகிறது என்று அண்ணாமலை ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இந்த நிலையில் பாமகவை பொறுத்த வரைக்குமே அந்த மாவட்டத்தின் தலைவராக இருக்கக்கூடிய புகழேந்தி வேட்பாளராக நிறுத்தப்படுவதற்கான அதிக வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏனென்றால் பாமகவை பொறுத்த வரைக்குமே விக்கிரவாண்டி தொகுதியில் அவர்கள் கணிசமான வாக்கு வங்கியை வைத்திருக்கிறார்கள். அந்த வாக்கு வங்கியின் அடிப்படையில் அங்கு மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய புகழேந்திக்கு செல்வாக்கு மிக்க ஒரு நபராக பார்க்கப்படுகிறார். அவருக்கு அடுத்தபடியாக வன்னியர் சங்க நிர்வாகியாக இருக்கக்கூடிய அன்புமணி வேட்பாளராக அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் அதிகம் உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்பொழுது இந்த வேட்பாளர் பட்டியல் வேட்பாளர் ரேஸ்ல புகழேந்தி மற்றும் அன்புமணி இருக்கிறார்கள். புகழேந்தியை பொறுத்த வரைக்குமே பாமக ஒரு சென்டிமெண்டாக புகழேந்தி என்ற பெயரை கருதுகிறது. ஏனென்றால் திமுக வேட்பாளர் புகழேந்தி மரணம் அடைந்திருக்கிறார். அதே பேரில் ஒரு புகழேந்தி நிறுத்தினால் அது ஓரளவுக்கு நமக்கு கை கொடுக்குமா என்றெல்லாம் பாமக தலைவர்கள் பேசியதாக தகவல் வெளியாயிருந்தது. இந்த நிலையில் தான் புகழேந்தி அறிவிக்கப்படுவதற்கான அந்த வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதே நேரத்தில் இந்த வேட்பாளர் என்பது யார் என்பது இன்று மாலை அல்லது நாளை காலை அறிவிப்பு வெளியாகும் என்று பாமக தரப்பிலிருந்து தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.